ஜெயினப் அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஆ எதுல கனெக்ட் ஆகிறீங்க? போன்லயா? லேப்டாப் லெப்ட்லயா? லேப்டாப்ல லேப்டாப். போன கிளாஸ் விட கொஞ்சம் பரவாயில்ல சவுண்ட். மைக் செக் பண்ணி பாத்தீங்களா? பார்க்கல. பார்க்கலையா? போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? ஆ ஆ நீங்க பேசுறதெல்லாம் தெளிவாகலாம் இருந்துச்சு அப்படியா? கொஞ்சம் சவுண்ட் போதாதுண்ணா? அப்படியா? சவுண்ட் கொஞ்சம் போதாதானே? இன்னைக்கு அப்படித்தான் ஆ நீக்கிட்டு லைட்டா குறவாக்கி கொஞ்சம் குறவாக்கி சவுண்ட் உங்களோட எங்கட ஃபுல் சவுண்ட் வச்சு உங்களோட சவுண்ட் குறையாக்கி நான் யாருக்கும் எங்கட சைட்ல இருந்து ஃபுல்லா சவுண்ட் வைக்கிறல்ல வச்சு எங்களுக்கு கிளாஸ் செய்யலாம் போகும் அவ்வளவு சவுண்ட் கூட. பட் நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லா வச்சுக்கிறேன். பட் எங்களுக்கு கொஞ்சம் போதா மாதிரி இருக்குது. சரி, போன கிளாஸ்ல கடைசியா நாங்க என்ன பார்த்தோம்? என்ன தலையை பார்த்து கொண்டிருக்கிறோம்? அல் குர்ஆனி. ராகம். வெரி குட். ராகம் என்ற தலைப்புல எது வரைக்கும் பார்த்திக்கிறோம்? ராகத்துக்கு பின்னால உதாரி பார்த்தோமே. நான் ஒரு தலைப்பு ஓதுறதுக்கு தேவையான விஷயங்களை படிச்சு கொண்டு வரேன் அப்படித்தானே ஜெயினப்? ஓதுறதுக்கு தேவையான தலைப்புகளை பார்த்து கொண்டு வரேன் அப்படியா? ஆம். ஓ. அதுல என்னென்ன விஷயங்கள் பார்த்து சொல்லுங்க அப்போ. அந்த மாதிரி விஷயங்கள். ம். ஓதுறதுக்கு தேவையான விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் பார்த்துக்கிட்டீங்க? வசனங்களாக ஓதுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்? மிகுதும் மிகுதும் மிகுதும். என்ன சொல்லுங்க. அண்டு விலங்கல்ல. வசனை முறை அண்டு வசனை ரிலீஸ் என்ன பதுமத்து என்ன 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 விஷயம் அது? என்ன என்ன தலைப்பு அது? ஏன் படிச்சீங்க? முறை ஒன்று, முறை ரெண்டு, முறை மூணு என்னத்தை படிச்சீங்க? வசனத்துல லாஸ்ட்ல அல்லது நிப்பாட்டி ஓதுற டைம்ல நாங்க எப்படி நிப்பாட்டணும் அதான் படிச்சிருக்கீங்க அப்படிதானே? விலங்குதா சிக்கிறதுக்கு இந்த படிச்சிருக்கீங்க? என்ன விளங்கினா என்ன படிச்சேன்னு சொல்லி. ஆம். என்ன படிச்சீங்க? வசன இறுதியில் பதுமத்து பதகத்தைனி அடையாளம் கண்டால் 21. அதுல மெயின் தலைப்பு என்ன இப்ப நீங்க சொல்றீங்க? முறை ஒன்றை பத்தி அப்படியா? ஆம். முறை ரெண்டு, முறை மூணு எல்லாம் படிச்சீங்க தானே? அது மூணுக்கும் உரிய பெரிய தலைப்பு என்ன? எதுக்கு வசன இறுதியில் ஆ வசன வெரி குட். இறுதியில் நிறுத்தி வரும் வெரி நிலைகளில் குட். கவனிக்க வேண்டியவைகள். வசனத்துல கடைசியில எப்படி நிப்பாட்டுற அவ்வளவுதான் விஷயம். வசனத்துல கடைசியில எப்படி நாங்க நிப்பாட்டணும் என்ற தலைப்பு முழுமையா படிச்சிட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன படிச்சீங்க? அதுக்கு பின்னால வசனத்தின் இறுதியில் முன்னிட்டா வந்தால் சரி, பெரிய ஹாவா ஜெயினப், மாற்றி அது சுக்குன் வைத்து மூன்றும் ஓதுது. அது மூன்றுமே ஒரு தலைப்பே. அது மூன்றும் ஒவ்வொரு தலைப்பும் ஒரு பெரிய தலைப்பு கீழே படிச்சீங்க அப்படித்தானே? வசனத்துல இறுதியில நீ நிறுத்தி ஓ. ஆம். ஓகே, படிச்சு முடியும். அதுக்கு போற என்ன தலைப்பு படிச்சிட்டீங்க? அதுக்கு பின்னால மத்து என்ன மது? நீட்டுதல். ஆஹ் நீட்டுதல் தொடர்பா படிச்சுக்கிறீங்க. வெரி குட். அதுதான் ராகம் என்றதை படிச்சு அதுல நீட்டுதலுக்கு நீங்க வந்தீங்க. நீட்டுதலுக்கு என்ன சொல்ற அரபுல? மத்து வெரி குட். மத்து எத்தனை வகைப்படும்? ரெண்டு. ரெண்டு. எதெல்லாம்?
அடையாளங்கள் எழுத்துக்கள். இது என்ன லேட் ஆகுது? நான் கேட்ட உடனே விட சொல்லப்படுது இல்லையே. எழுத்துக்களை சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. அலிஃப் சுக்கூன் வெச்ச யா சுக்கூன் வெச்ச வாவ். வெரி குட். எழுத்துக்கள் அடையாளங்கள். ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து. வெரி குட். இன்னொரு விஷயம் ஒன்று படிச்சீங்களே, மத்தினுடைய அடையாளம் என்ற ஒரு சாமான் உண்டு. ஞாபகம் இதுல பேர் என்ன? மத்து. மத்து. அப்படியா? மத்துன்னு சொல்றல்ல, மத்துட அடையாளம் சொல்லணுமா? என்னது? மத்துடைய அடையாளம். சவுண்ட் தான் பிரச்சனை. சவுண்ட் பெரிய பிரச்சனை தானே. மதுரை அடையாளம். சரி, இந்த மதுரை அடையாளம் வந்தா எவ்வளவுக்கு நீட்டும்? மூ- 3 செகண்டுக்கு நூற்றாண்டு. 3 செகண்ட். அந்த பாக்ஸ்ல எல்லாம் வந்துச்சுடா. 2 அளவு. 2 அளவு செகண்ட். அப்படியா? 1 செகண்ட். வெரி குட். 1 செகண்ட் நீட்டணும். சரி, இப்ப நாங்க இன்றைக்கு இதுல இன்னும் ஒரு பகுதியை நோக்கி நாங்க போவோம். இந்த கேள்வி விதைகள் எல்லாம், பட் என்ன சொல்ற, சவுண்ட் தான் பிரச்சனை. ஏன்னா இந்த வசனத்தை ஓதுங்க பாப்போம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். திருப்பி ஒருக்கா ஓதுங்க. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். நஸ்தஈன். அப்படிதான் வரும். நஸ்தஈன். நஸ்தஈன். எவ்வளவு நீட்டணும் இந்த இடத்துல? தெரியாதுண்ணா. ஆனா ஈயாக்க ஈயாக்கன்று நீட்டுறதை விடவும் இந்த இடத்துல கொஞ்சம் கூட தான் நீட்டி நிப்பாட்டினீங்க. அப்படியா? ஆம். ஏது கூட நீட்டணும்? என்ன தெரியும்? யா வந்துரு. யா வந்தா கூட நீட்டணும். அப்படியா? இப்பதான் என்ன சொன்னீங்க? இந்த சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்தாலும் 1 செகண்ட் தான் நீட்டணும் என்று யார் சொன்னது? ம்? அப்படியா? ஆம். கூட நீட்டணும். அப்படியா? ஆம். என்ன ஓ எல்லாத்துக்கும் ஓடு சொன்னீங்க. கூட நீட்டணும். கூடுதலா 1 செகண்ட். எத்தனை செகண்ட் நீட்டணும்? 2 செகண்ட். அப்படியா? 1 செகண்ட். 1 செகண்ட். அப்ப இந்த இடத்துல கூட நீட்டப்படுது. ஏது? அப்படிதான் பழக்கப்பட்டு. அப்படியா? ஆம். ஓதி ஓதி பழகிட்டேன். அப்படியா? ஆம். ஐதானே. விலை ஏது? சரி, என்னன்னு பார்ப்போம். சரியா? இத்தனை ஆண்டே பார்க்க போகிறோம். அதுக்கு தலைப்பு ஒண்டி பாருங்க. என்ன தலைப்பு? நிறுத்தி ஓதும் இடத்திலே, நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நீட்டுதல் தொடர்பான அடிப்படை. கவனமா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு இடத்துல நிப்பாட்ட போறீங்கடா, அந்த இடத்துல நாங்க நீட்டணுமெண்டா எப்படி நீட்டுறது என்கிறத படிக்க போறோம். அதே உதாரண வசனத்தை இருப்போம். அதே உதாரண வசனத்தை இருப்போம். இதுதான் 3 விஷயம் தரன். அந்த 3 விஷயத்துக்கும் உட்பட்ட எல்லா வசனங்களையும் எப்படிதான் நிப்பாட்டினாலும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி நீட்டத்தான் வரும். லைனா பாருங்க. முதலாவது என்னண்டா, வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்து சுக்கூன் செய்யப்படல் வேண்டும். சரி, இப்ப இந்த உதாரணத்துல பாருங்க. ஆகும் நஸ்த ஐன்ல நிப்பாட்டுறீங்க. எது நிறுத்தி ஓதப்படுற எழுத்து? எது? ஐனா? யா. யாவா? யால நிப்பாட்டுறீங்க? நஸ்த ஐ அப்படியா நிப்பாட்டுறீங்க? நூன். நூன். நூனுக்கு என்ன செய்றீங்க ஜெய்னப்? சுக்கூன் வில். சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க. முதலாவது விஷயம் சரிதானே? இப்ப ரெண்டாவது ஆம். சொல்றாங்க பாருங்க. அதற்கு முன். எதுக்கு முன்? எதுக்கு முன்னுக்கு? நூனுக்கு
முன்னால. இன்றைக்கு நூன், அந்த நூனுக்கு முன்னால என்ன ஈக்கணும்? மத்துடைய அடையாளங்கள்ல உண்டு அல்லது மத்துடைய எழுத்துக்கள்ல உண்டு ஈக்கணும். இங்க என்ன ஈக்குது? எழுத்து. என்ன ஈக்குது? எழுத்து. என்ன எழுத்து? அலிஃபா, பாவா, தேயா? யா. சும்மாயா வந்து எப்படியா? மத்து. வெரி குட். மத்துடைய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்குது. தெளிவா சொல்லணும். என்ன வந்திக்குது? எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட யா. மத்துடைய சுக்கூன் செய்யப்பட்ட யா தான் வந்திக்குது. இப்படியான சந்தர்ப்பத்தில் நல்லா கேட்டுக்கொள்ளணும். நிப்பாட்டுற இடத்துல நீங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். அதுக்கு முன்னால வாரது சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவ் அல்லது அலிஃப் அல்லது மத்தினுடைய அடையாளங்கள் எது பார்த்தா மத்து, கஸ்ரு மத்து, லவ் மத்து இப்படி ஏதாவது வந்துச்சு என்றால் அதற்கு முன்னைய எழுத்தை, எதற்கு முன்னைய எழுத்தை? அந்த மத்துடைய நூனு. சுக்கூன் செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால வார எழுத்து எது? இங்க என்ன எழுத்து? எந்த எழுத்துங்க வந்திக்கு? ஐன். ஆயின். ஆயின் என்ன செய்யணுமாம்? 4, 5, 6 அளவுக்கு அல்லது 2 அல்லது 3 செகண்ட்கள் அளவுக்கு நீங்க நீட்டி ஓதணுமா? அப்பதான் சரி. இப்ப ஜெயினபுக்கெல்லாம் இதை என்ன செய்யணும் என்று? ஆம். என்ன செய்யணும்? என்ன? கட்டடத்தில் நிறுத்தி ஓதும் எழுத்து சுக்குன் செய்யப்பட நான் இப்ப அதை கேட்டேன். இப்ப இந்த ஐனை நீங்க என்ன செய்யணும்? நீட்டக்கூடாது அப்படியா? நிறுத்தணும். எவ்வளவு நீட்டணும்? 4, 5, 6. 4, 5, 6 மணித்தியாலம் அப்படியா? 2, 3 செகண்ட். 2, 3 செகண்ட் அளவுக்கு நீட்டணும். சரி, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். இந்த ஐனை ஏன் 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும்? என்ன ஆன்சர்? பாப்போமே. இந்த ஐனை நாங்க ஏன் 2 அல்லது 3 செகண்ட் இடணும்? என்ன ஆன்சர்? எழுத்து யா சுக்குன் செய்யப்பட அத்துடைய எழுத்து. அத்துடைய எழுத்து. மதுரை எழுத்து. கேட்ட கேள்வி விளங்கிச்சா? ஆம். என்ன கேள்வி? அத்துடைய எழுத்து. அதான் கேட்டேன். மதுரை எழுத்தா கேள்வி? ஐனை ஏன் நிறுத்தணும்? ம் விளங்கல ஐனை ஏன் நிறுத்தணும்? ஐனை ஏன் இடணும் அப்படியா? கேள்வி பெல, கேள்வி பெல. ரெண்டு கேள்வி இருக்குது இப்ப. முதலாவது கேள்வியே பெல. ஐனை நாங்க இந்த இடத்துல எத்தனை செகண்ட் அல்லது எத்தனை அளவு நீட்டணும்? ஜெயனப்? 2, 2 செகண்ட். 2 செகண்ட். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். இந்த இடத்துல ஐனை ஏன் 2 செகண்ட் நீட்ட வேண்டும்? கேள்வி விளங்கினா? ஆம். என்ன கேள்வி? ஐனை 2 செகண்ட். ஐனை 2 செகண்ட் நீட்டணும், அதான் கேள்வி. ஐனை 2 செகண்ட் ஏன் நிறுத்தணும்? ஏன் ஐனை 2 செகண்ட் நீட்டணும்? என்ன ஆன்சர்?
சுக்குன் செய்யப்பட்ட யா என்ன கேள்வி? இந்த விட என்ன? மத்துடைய எழுத்து யா வந்திருக்கு. மத்துடைய எழுத்து யா வந்தா நாங்க 2 செகண்ட் அப்படியா? நீங்க தானே சொன்னீங்க மத்துடைய எழுத்து யா வந்தா 1 செகண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணுறதா படிச்சீங்க. ஏன் ஜெயினப் இப்பதானே சொன்னீங்க நீட்ட வேண்டிய அளவு சுக்குன் செய்யப்பட்ட யா வந்துச்சுன்னா 1 செகண்ட் ரிட்டர்ன் தானே சொன்னீங்க. அதானே சரி. அப்ப திருப்பி இப்ப காரணம் சொல்றீங்க 2 செகண்ட் ரிட்டர்ன் பண்ணி சொல்லி விளையாது. எப்படி சொல்லணும் விட? நான் இப்பதானே சொல்லி தந்தேன் பாத்தீங்களா? இந்த இடத்துல நல்லா கேட்டுக்கிறோம். நான் விடையை சொல்லித்தாரேன், கவனமா கேட்டுக்கிறோம். இது பின்னால் நான் நிறைய கேள்வி கேட்பேன். நல்லா கேட்டுக்கிறோம். ஏன் இந்த இடத்துல 2 செகண்ட் நீட்டுறீங்க? ஏன் நீங்க 2 செகண்ட் நீட்டீங்கன்னு கேள்வி கேட்டால் நீங்க 2 பதில் சொல்லணும். முதலாவது முதலாவது சொல்லணும், இந்த வசனத்தை நாங்க என்ன செய்யறோம்? சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். வசனத்தை நாங்க என்ன செய்யறோம்? சுக்குன் வைத்து சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறதுக்கு முன்னால மத்தோட எழுத்து வந்துக்குது. எனவே அதுக்கு முன்னால இருக்கிற அந்த ஐனை நாங்க கட்டாயமாக 2 செகண்டுக்கு கூடுதலாக நீட்டணும். இதான் ஆன்சர். சரி. சரி, இப்ப நான் அப்படி என்ன ஒய்யாக்க இந்த யாவை எத்தனை செகண்ட் நீட்டணும்? ஒரு செகண்ட். 1 செகண்ட். ஏன் 1 செகண்ட் நீட்டணும்? யாவை தொடர்ந்து மத்துடைய எழுத்து அலிஃப் வந்திக்குது. எனவே நாங்க 1 செகண்ட் நீட்டுறோம். விளங்கிச்சா? சரி, இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த வசனத்தை ஓதுவீங்க. எல்லாம் கேட்டுக்கோங்க. 3வது போயிட்டு இந்த வசனத்தை நீங்க ஓதி கொண்டு வாரீங்க. உங்களுக்கு இதுக்கு அங்கால இந்த வசனத்தை உங்களுக்கு ஓத இயலாது. மூச்சு முட்டுது, நிப்பாட தான் போறீங்க. அப்ப இந்த காஃப் என்ன செய்ய போகுது? சுக்கூன் செய்யப்பட்டு நிப்பாடப்பட போகுது. இந்த விஷயம் படிச்சிட்டோமா? அவை தானே. ஆம். ஓ, அப்ப எப்படி நிப்பாட்டம் நிப்ப? அப்படி நிப்பாடுறது. நிப்பாடி காடுங்க பாப்போம். நஅபுது வ இய்யா சவுண்ட் கேக்குது இல்ல எனக்கு. சவுண்டே கேக்குது இல்ல. இய்யாக நஅபுது வ இய்யாக. எத்தனை செகண்ட் நீட்டுறது யாவை? 2. நீங்க 1 செகண்ட் நீட்டீங்க. 1 செகண்ட் இல்ல 1/2 செகண்ட் தான் நீட்டீங்க. பிழைய இப்ப சரியா நீட்டுங்க போல. இய்யாக நஅபுது வ இய்யாக நஅபுது வ இய்யாக வெரி நஸ்தஈன். குட். நீட்டி நிப்பாட்ட சொன்னான். ஓத தேவையில்ல. உங்களுக்கு நஸ்தைனே போதே இல்ல. நீ நிப்பாட்ட வேண்டிய இடம் இங்க. எப்படி நிப்பாட்டுறது? இய்யாக நஅபுது வ இய்யாக. إياك نعبد وإياك. சரி, ஏன் ஈயாக்குல 2 செகண்ட் இடணும்? என்ன விட? யாஃபுக்கு சுக்கூன். என்ன யாக்கு சுக்குன்னு வச்சா? யாஃபுக்கு சுக்கூன் வச்சு. யாக்கு சுக்குன்னு வச்சதால 2 செகண்ட் இடணும். அப்படியா? விட பேல நான் இப்ப எப்ப சொல்லி தந்தேன் விட சொல்லணும். யாஃபுக்கு சுக்கூன் வச்சதால வந்து சொல். அதனால விலங்கல சவுண்ட் கேக்குது இல்ல. யாக்கு சுக்குன்னு வைக்கப்பட்டியா? யாஃபுக்கு யாருக்கு? யாக்கா? கா. காஃபுக்கு. அப்படியா? காஃபுக்கு சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுறதால 2 செகண்ட் இடணும். அப்படியா? எனக்கு ஃபுல்லா விட வரல. ஃபுல் விடையும் வரணும். காஃபுக்கு சுக்கூனிக்கு எல்லாத்துலயும் 2 செகண்ட் இல்லாதே. நான் இப்படி கேட்கிறேன். இப்ப இந்த இடத்துல நிப்பாட போறீங்க. நான் போது
அப்ப அந்த தாலுக்கு சுக்குன் வைக்கிறதால பாவை நீட்டணும் 2 செகண்ட் அப்படியா? இல்ல. இல்ல. ஏன் அது? இப்ப இங்க தாலுக்கு சுக்குன் வைக்கிறதால பாவை 2 செகண்ட் நீட்ட தேவையில்ல. இங்க காஃபுக்கு சுக்குன் வைக்கிறதால யாவை 2 செகண்ட் நீட்டணும் அப்படியா? ஜாதியால் தான் பிழைய அப்படி. ஓ. எப்படின்னது? சட்டம் பிழைய அப்ப நினைச்சு ஒவ்வொரு இடத்துலயும் நினைச்சு நினைச்ச மாதிரி சட்டம் வரையல அதே. ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி 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 நாங்க நினைக்கிற மாதிரி ஓதையில அதே. ஏன் அப்படி? ஏன் இங்க காஃபுக்கு சுக்கூன் வச்சா 2 செகண்ட் விட்டணும், இங்க தாலுக்கு சுக்கூன் வச்சா 2 செகண்ட் விட்ட தேவையில்ல? ரெண்டுக்கும் இப்ப அது காரணம் சொல்லு. மதுரை எழுத்து. அதைத்தான் நீ சொல்லிக்க பெஸ்ட். எங்க மதுரை எழுதிக்குது? யாரு? ஏ, மத்துடைய எழுத்து எங்க ஈக்குது? எதுக்கு பின்னால வந்து ஈக்குது? யா மத்து. யா மத்துடைய எழுத்து. பா மத்துடைய எழுத்துல. யா மதுரை எழுத்து எந்த எந்த யாவா? ஓ. அது மதுரை எழுத்தா? என்ன சுக்குன்ட்டு செய்யப்பட்ட யா வந்திக்குது? மதுரை எழுத்துனா யாக்கு சுக்கூன் நிக்கணுமே. அப்படித்தானே? ஓ. பத்தகத்தில் வைக்கப்பட்டு வர யாவும் மதுரை எழுத்து அப்படியா? காப்பு. காப்புக்கு சுக்குன் வருது. சவுண்ட் கேக்குது இல்ல என்னத்த போய் சொல்றீங்க? ஒரு யாக்கு சுக்குனீங்க, என்ன காக்கா காக்க சுக்குனுங்கிறீங்க விலங்கல்ல. விலங்கல. என்ன விலங்கல்ல? பாத்தீங்களா? இப்ப எல்லாம் முடிஞ்சு கூட விலங்கல்னு சொன்னீங்க. எது விலங்கல்ல? ஆ, எது விலங்கல்ல? ஸ்டார்ட்ல விலங்கப்படுத்தணும் அப்படியா? திருப்பி ஓ. எது எந்த ஸ்டார்ட்ல இருந்து? மத்தியில இருந்தா? மத்து என்றால் என்ன? என்ன மத்து என்ன? இடையால நிப்ப. ஆ, இடையால நிப்பாட்டு. விலங்கல்ல என்ன விலங்கல்ல? உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லையா? இது எனக்கு என்ன விலங்கின்னு என்ன விலங்கலன்னு கூட எனக்கு கண்டுபிடிக்க மாட்டேங்குது. முக்கியமா sound போகுது. மத்துண்டா என்ன? இடையால நிப்பாட்டு. இடையால நிப்பாட்டு விலங்கு. எடையால நிப்பாற்ற. இடையால நிப்பாற்றண்டு செல்றல்ல அது என்ன? இது வந்து வசனம் கொண்டு ஓதிக்கொண்டு வார இடத்துல நிப்பாட்டலாம். உங்களுக்கு விரும்பிய இடத்துல நிப்பாட்டலாம். இப்ப என்ன பெரிய வசனம் கொண்டு ஒரு வாரம்ல ஒரு பக்கத்துக்கு ஒரு வசனம் வைக்குது கண்டுக்கிறீங்களா? ஓ. அப்ப ஒரு ஒரு பக்கத்தையும் ஒரே மூச்சில ஓதி முடிக்க போறீங்க அப்படியா? இல்ல. சரிம்மா. ஏல அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு இடையில நிறுத்தணும். இப்படித்தானே? நீங்க சொன்னது மாதிரி தான் இடையால நிப்பாட்டணும். அப்படி இடையில நிப்பாட்டுன்னு சொன்னால் அந்த இடையால எப்படி நிப்பாட்டுறது? அதான் இங்க பாக்குறது. சரிங்களா? இடையால எப்படி நாங்க நிப்பாட்டுறது? அதான் தலைப்பு. தலைப்புல நான் இப்ப என்ன தலைப்புண்டு? இடத்தின் தொடர்பான நான் தலைப்பு அடிப்படை. வாசிக்க சொல்லல. தலைப்பு வாசிட்டா பேல தலைப்பு வாசிச்சா தலைப்பு விளங்காது. இப்ப நான் என்ன சொன்னேன் அதை சொல்லணும். இப்ப நான் உங்கள்ட்ட என்ன பேசினோ அதான் நீ சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு விஷயம் விளங்கும். தலைப்பை வாசிச்சா விளங்க. நான் இங்க வாசிப்பு போட்டி வைக்கல. நீங்க விளங்கணும். அதாவது விளங்காது. கடைசி சொல்லுவீங்க எனக்கு ஒன்றும் விளங்கல்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எடையால நிப்பாட்டுறதுன்னு சொல்லி என்ன அப்படின்னா? சொல்லுங்க. இப்ப எடையால நிப்பாட்டுட்டா என்ன? தெரியாது அப்படியா? என்ன இடையால நிப்பாட்டண்டா? வீட்டுக்குள்ளே இருந்து வெளியால வரப்போக்கு இடையில நிப்பாட்டிட்டு போகணும் அப்படியா?
ஜெயினப் ஜெயினப் பேசுறது கேக்குதா? ஆ, கடைசி என்ன கேட்டேன் கேள்வி? சரி, ஜெயினப், இந்த தலைப்பை நாங்க அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களோட சவுண்ட் சிஸ்டத்தை பார்த்துக்கோமா பிரச்சனை? உங்களோட சவுண்ட் சிஸ்டம் எங்க டைமிங்கை சரியா மேனேஜ் பண்ண கஷ்டம்.